ஷோபா அவர்கள் சமீபத்தில சங்கீதா அவர்கள்ட்ட டிவோர்ஸ் குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னும், இருந்தாலுமே ஷோபா அவர்களோட பேச்ச சங்கீதா அவர்கள் கேட்கல அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் சமீபத்தில விஜய் பிரிய போறதாக டிவோர்ஸ் நோட்டீஸ் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய செங்கல்பட்டு நீதிமன்றத்தில தான் அந்த ஒரு கேஸ தாக்கல் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னொருத்தவங்க கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காரு அப்படின்னும், மேலும் என்ன பண ரீதியா முடக்கிட்டாரு. நான் மன நிம்மதி இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள வச்சிருந்தாங்க. இது சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. வரப்போற ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த ஒரு கேஸ் ஹியரிங்க்கு வரப்போகுது. அண்ட் அதற்குள்ளாராக எப்படியாவது இத சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா, அம்மா எல்லாருமே ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஷோபா அவர்கள் சமீபத்தில விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் சங்கீதா அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்களாமா. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, "உன்னோட முடிவ நீ கைவிடக்கூடாதா? ஏன்னா, இப்ப விஜய் சமீபத்தில தான் அரசியலுக்காக போயிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப வேட்புமனு தாக்கல் வேற பண்ணியிருக்கான். அந்த ஒரு வேட்புமனு தாக்கல்ல கூட பார்த்தீன்னா, உன்ன துணைவி அப்படின்னு மென்ஷன் பண்ணி, உன்னோட சொத்து மதிப்பெல்லாம் கூட அவன் கணக்கு காட்டியிருக்கான். அவன் சைடு இப்போதுமே இன்னொரு சான்ஸ்க்காக ஏங்கிட்டு தான் இருக்கான். தயவு செஞ்சு நீ இன்னொரு சான்ஸ் குடு. அதுவும் இந்த மாதிரியான நேரத்தில நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இப்ப போயிட்டு இந்த மாதிரியான விஷயம் நடந்துச்சுன்னா, அது விஜயோட கரியருக்கே மிகப்பெரிய அளவுல மோசமா போயிரும்." அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள சங்கீதா அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இந்த நேரத்தில நீங்க டிவோர்ஸ் வாங்கி என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் நல்லா பேசுங்க. பழையபடி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல இந்த மாதிரியான விஷயம் நடந்தா அது யாருக்குமே நல்லது கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஷோபா அவர்கள் விஜய் அவர்களோட அம்மாவாகவும் சரி, அவருடைய அரசியல் எதிர்காலத்த கருத்தில் கொண்டும் சரி, சங்கீதா அவர்கள்ட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருந்திருக்காங்க. ஆனா சங்கீதா அவர்கள் விஜய் அம்மா அவர்கள் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கலையாமா. நீங்க சொல்றது எல்லாமே சரி. பட் என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி நான் ஒரு சான்ஸ் அவருக்கு குடுத்துட்டேன். என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தும் அதே தப்ப அவரு மறுபடியும் பண்ணியிருக்காரு. அண்ட் சமீபத்தில நடந்தது எல்லாத்தையுமே நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கையில அவரோட அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் நான் எப்படி இத அமைதியா விட்டு போக முடியும்? உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க. நானும் என்னால லீகலா என்ன பண்ண முடியுமோ அத பண்றேன். எனக்கான உரிமை எனக்கு வேணும். இதுக்கப்புறம் நான் பீஸ்ஃபுல்லா வாழ எனக்கு இந்த லைஃப் வேணும் அப்படிங்கிற மாரி அவங்க விஜய் அவர்களோட அம்மாட்ட பேசிட்டாங்களாமா. அண்ட் விஜய் அவர்களோட அம்மா கண்டிப்பா நம்ம பேசினதுக்கப்புறம் ஏதாவது மாறும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சோபா அவர்கள் பேசியிருப்பாங்க. ஆனா சங்கீதா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பதில் குடுத்தது அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாமா. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மூலியமா தான் வெளியாகியிருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பேரு சங்கீதா சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. சிலர் ஷோபா அவர்கள் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.